ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தமிழ் பார்த்துருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெட் ரெடி வித் மீ வீடியோ தான். ஸோ இப்போ நம்ம எங்கே கிளம்ப போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு கிளம்ப போகிறோம். ஒரு ரிசப்ஷன் மேக்கப் லுக்கு நான், ஐஷு, தேவ், அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக என் ஹஸ்பண்ட் வந்து ஜாயின் பண்ணிப்பார். ஸோ அதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா இந்த vlogல கவர் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு saree கட்டலான்னு இருக்கேன். சல்வார் தான் போடலான்னு நினச்சேன். பட் ரொம்ப ஹெவி கிராண்டாலாம் என்கிட்ட சல்வார் கிடையாது. ஃப்ராக் டைப் இருக்குது. பட் ஒரு பர்த்டே பார்ட்டி அப்படி போகிற மாதிரி ஒரு இதுதான், அப்படிதான் நான் எடுத்தேன். ஏன்னா அதுக்கான அக்கேஷன்ஸ் வந்து அமையாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா நான் வந்து குவைத்துக்கு போகும்போது பர்ச்சேஸ் பண்ணது இல்லைங்களா. ஸோ அதனால அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கல்யாணம் அந்த மாதிரி ரொம்ப கிராண்டாலாம் நான் வாங்கி எடுத்துகிட்டு போகல. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா saree ஒன்று, இது வந்து நான் ரொம்ப காலேஜ் படிக்கிறது அப்போ எடுத்த ஒரு saree. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ கட்ட போகிறேன். ஸோ அது என்னென்ன ட்ரெஸ் வேர் பண்ண போகிறோன்றது ஃபஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் காமிச்சிடுறேன். ஆக்சசரிஸும் காமிச்சிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்கின் ப்ரிப்ரேஷன் என்னென்ன அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு காமிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு போட போகிற ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலி ஒரு ஸ்கர்ட் மாதிரி வரும், 1 பீஸ் தான் இதுலேருந்து இது வரைக்கும். ஒரு பீச் கலர்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப லைட் பீச் கலரு. ஸோ மேலே வந்து இந்த சில்வர் கலர் கோக். இது ஏன் நான் சொன்னேன்னா, இது என்னோடதில் பார்த்தீங்கன்னா இந்த கொஞ்சம் அதோட டார்க் ஷேட் அதோட ஒயிட் காம்பினேஷனில் இருக்கும். ஸோ அதனால் இது கீழே வந்து ஒரு ஒயிட் ஸ்டாக்கிங்ஸு. இதுக்கு வந்து ஆக்சசரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மணி, இதுக்கு மேட்சிங்காக பார்த்தீங்கன்னா செட்டில் வர கம்மல். அதுக்கப்புறம் இது வந்து பார்த்தீங்கன்னா இது செப்பரேட்டாக வாங்குறது. இது கிட்டத்தட்ட மேட்ச் ஆகிடுச்சு. பட் இதுக்கு முடி இருக்குமான்னு தெரியல, 2 குதிரவால் போடுறதுக்கு. ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி போட ட்ரை பண்ணுறேன். உன் கம்மல் தான், பத்திரமா இருக்கட்டும். ஓகேவா? இப்போ என்னோடய saree பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு சீக்வின் ஒர்க் பண்ண ஒரு saree. இது ஃபுல் சாரீலேயும் இருக்கும். கொஞ்சம் கீழே வரைக்கும் சிங்கிள் ப்ளீட் விடலான்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். இது வந்து அதுக்கு செட்டு நான் வந்து ரீசெண்டாக அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணது. ஆக்சுவலி வேறு ஒரு ஐடியா வச்சுருந்தேன், வேறு ஒரு செட் இருக்குது ஒயிட் ஸ்டோனில். பட் அது வந்து கொஞ்சம் பழசாக இருக்கிறதுனால இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து ஒரு டைமண்ட் நெக்லஸ் மாடல்னு சொல்லி போட்டுருந்தது. ஸோ இது வேர் பண்ண அப்புறம் தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. சரி, நான் இது மட்டும் இந்த கம்மல் மட்டும் போடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் இந்த செட்டோடையே பார்த்தீங்கன்னா இந்த கம்மல் இருந்தது. ஸோ ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. ஸோ இந்த கம்மல் நல்லா இருக்குமா இல்லை இந்த கம்மல் நல்லா இருக்குமான்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வேர் பண்ணியும் காமிக்கிறேன். ஸோ பேங்கிள் வந்து ஒயிட் ஸ்டோன் வச்சதில் இது ஒன்று இருந்தது. ஸோ இதுதான் வச்சு போடலான்னு இருக்கேன். ஸோ இதுக்கு வந்து ப்ளவுஸ் தான் கொஞ்சம் சொதப்பல், பிரித்து வச்சுருக்கேன். ஏன்னா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வாங்கின ப்ளவுஸ் பார்த்தீங்களா, அதனால கொஞ்சம் சில ஸ்டோன்ஸ்லாம் வேறு இல்லை. இதில் பின்னாடி கொஞ்சம் ஸ்டோன் ஒர்க்லாம் பண்ணியிருப்பேன். ஜன்னல் வச்ச ஜாக்கெட்டுன்னு வாங்க, அது மாதிரி சில கட்டிங் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பிரித்து ஏதோ சமாளித்து வச்சுருக்கேன். ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலில் இதுக்கு ப்ளவுஸ் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஐடியா. ஸோ கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கிளாத்தில் இல்லைனா இந்த மாதிரி கிளாத்தில் பண்ணாலும் ஓகே. ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டோட ட்ரெஸ்ஸு. இது ஒரு டெனிம் ஜாக்கெட் வித் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒயிட் டீ, கீழே வந்து ஒரு பேண்ட், ஜீன் பேண்ட், அவ்வளோதான். என் பையனுக்கும் அதே மாதிரி ஒரு கோட்டு, உள்ளே ஒரு பிளேசர் டைப் கோட்டு, உள்ளே வந்து ஒரு டிஷர்ட்டு, கீழே ஒரு ஜீன், அவ்வளோதான். பசங்களுக்கு ஒன்றும் பெருசாக ஆக்சசரிஸ்ன்னு இல்லை. ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதை வச்சு நம்ம வந்து ட்ரெஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது நிறைய கமெண்ட்டும் சரி, என் வீட்டில் என் பொண்ணே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்களா நல்ல ஒரு கருப்பு பேட்ச்சு, இங்கே ஒரு கருப்பு பேட்ச்சு, இங்கே ஏற்கனவே ரொம்ப வருஷமாக கருப்பு பேட்ச் இருக்குது. ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் பசங்களை கூட்டிகிட்டு வர்றது எல்லாமே பயங்கர வெயிலாக இருக்குது. டிசம்பரில் அவ்வளோ வெயில் தெரியல. பட் ஜனவரி பிப்ரவரி மாதம்லாம் நல்ல வெயில் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ வந்து இதை சரி பண்ணுறதுக்கு ஒன்றும் வழி கிடையாது. ஒன்று ஆட்டோ வைக்கணும், அப்படி இல்லைன்னா மூஞ்செல்லாம் கவர் பண்ணிவிட்டு போகணும் வரணும், இல்லை வீட்டுக்குள்ளேயே இருக்கணும், இதுதான். ஸோ இப்போ வந்து இந்த ஒரு ஃபேஷியல் மாஸ்க் வந்து நான் வந்து வாங்கினேன். நேற்று ரிலையன்ஸ் போயிருந்தேன். ஸோ அங்கே இது வந்து போமோகிரானேட் வாங்கினேன். 2 வாங்கினேன். ஒன்று வந்து சார்கோல் மாஸ்க்கு, அது எங்கள் வீட்டுக்காருக்கு மென்ஸுன்னு போட்டுருந்தது. இது வந்து போமோகிரானேட். இதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபேஸுக்கு போட போகிறேன். ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டேன். ஸோ இது போடுவோம். ஓகே, மாஸ்க் போட்டாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் நம்ம கண்ணு மூடி ரெஸ்ட் எடுப்போம். ஓகே, see you after 15 minutes. ஓகே 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். அப்பா, இதில் ஏதாவது சேஞ்ச் தெரியுதா தெரில, பட் என்னமோ ஒரு ஃப்ரெஷ்னஸ் தெரியுது.
ஓகே, ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? இது கொஞ்சம் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ஐஷுக்கு ட்ரெஸ்ஸு போட்டு உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஃபஸ்ட்டு கம்மல் சேஞ்ச் பண்ணிவிடுவோம். கம்மல் சேஞ்ச் பண்ணிவிட்டு அவளுக்கு வந்து ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஓகேவா? கட்டியாக சொக்காது. சரி, ஓகே, நம்ம சரி பண்ணிடுவோம். ஐஷு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டே இருக்கா. ஸோ அவளுக்கு ஃபைனலாக இப்போ முடி இல்லாததுனால நமக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனையாக இருக்குது. இல்லைன்னா தலைக்கு ஏதாவது ஒரு இது பண்ணிடலாம். குடுமி போட ட்ரை பண்ண முடியல. நம்ம இதுக்கு மேலே இந்த கோட் போட்டுடுவோமா? போடுங்கள போடுங்க, கை போடுங்கள. ஸோ இது வந்து ஒரு வெஸ்டர்ன் அவுட்ஃபிட் இன்னைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பொண்ணு வந்து ட்ரெஸ் பண்ணியாச்சு, பையனை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டா. இப்போ நம்ம தான் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு. இல்லை, இதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து ட்ரெஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, இப்போ நம்ம கடன் ஆக்சுவலி முடி வந்து கொஞ்சம் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டுன்ற பேரில் ஒன்று பண்ணேன். அது பண்ண லட்சணம் தான் இது. நமக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட்டெல்லாம் இன்றைக்குமே ஆகாது. இந்த கெரட்டின் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பர்ஃபெக்ட் ஸ்ட்ரெயிட்டாக இருந்தது, கொஞ்சம் முடி ஸ்மூத்தாக இருந்ததுனால. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மாதத்தில் பார்த்திங்கன்னா அரோகரா ஆகிடுச்சு. சாரீ கட்டிடுவோம், அதுதான் பார்த்திங்கன்னா மெயின். அதுக்கப்புறம் கூட தலை வாரிக்கலாம், இல்லைன்னா தலை கட்டிட்டேன். கரெக்டாக கட்டியிருக்கேனான்னு தெரியல, சிங்கிள் ப்ளீட் தான். ஸோ ஐ திங்க் ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து இது பண்ண ஆரம்பிச்சிடலாம், ட்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நான் வந்து இந்த லாக்மியோட பீச் மில்க் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் போடுறேன். ஆக்சுவலி சீரம் போட்டு இது போட்டுருந்துருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். எல்லாமே மெஸ்டப்பாக இருக்குது. இது ஒரு நாள் உட்காந்து அரேஞ்ச் பண்ணணும். நானும் ட்ரெஸ்ஸிங் டேபிள் லாக் ஒன்று போடுவோம். டேன் ஆயிருக்கு பார்த்தீங்களா, பயங்கரமாக டேன் ஆயிருக்கு. தாலி ஏன் பார்த்தீங்கன்னா இங்கே பின் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அது உள்ளே பின் பண்ணியிருக்கேன். ஏன்னா சோக்கர் ஒன்று போட போகிறேன். ஸோ அது இருந்ததுன்னா கொஞ்சம் அது சோக்கர் எடுத்து காமிக்காது. தாலி இருந்தாலும் அழகு தான், அது இல்லைன்னு சொல்லலை. பட் அந்த லுக் எப்படி இருக்குதுன்றது பார்த்துட்டு ஓகே நோ ப்ராப்ளம்னா அதையும் எடுத்துக்கிடுவேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது நம்ம லிப்ஸுக்கு மாய்ஸ்சரைசிங் போட்டுக்கலாம். அப்படின்னா லிப் ஸ்க்ரப் போட்டு கொஞ்சம் இது பண்ணி ஓகே போட்டாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து அமேசானில் ஒரு ஐட்டம் வாங்கியிருந்தேன். இதோட அமேசான் வ்ளாக்லாம் செப்பரேட்டாக நான் போடுறேன். நான் மம்மி ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கிறது உட்காந்துருந்தா பார்க்குறேன். சரி வந்து உட்காந்து டோர் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ போர் மினிமைசரு இதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல அப்ளை பண்ணால் போதும். ஆக்சுவலி இது வந்து ஒரு மேட் ஃபினிஷ் கொடுக்கும் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலி எவ்வளோ கிளியராக இருந்தது, அது போட்டோன்னு பாருங்க, அப்படியே ஒரு மேட் லுக் ஆயிடுச்சு. ஃபவுண்டேஷன் போடுவோம். நான் ஃபிட்மியோட ஃபவுண்டேஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ஒரு பம்ப் தான், அதுக்கு மேலே தான் நமக்கு ரொம்ப ரொம்ப ஒயிட்டாக தெரியுது இந்த ஃபவுண்டேஷன். ஆக்சுவலி நம்பர் வந்து 332. இதை விட டார்க்கர் ஷேட் ஏதாவது இருந்ததுன்னா மாற்றலான்னு இருக்கிறேன். அந்த
கழுத்துக்குலாம் ஃபவுண்டேஷன் வேணாம், நம்ம வந்து காம்பேக்ட் போட்டுப்போம் இல்லை. இப்போ வந்து கன்சீலர் போடுவோம். இங்கெல்லாம் கொஞ்சம் கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கன்சீல் பண்ணிவிடுவோம். போடலாமா? ஃபஸ்ட்டு வந்து இது போடுங்க. இதாங்க ஃபஸ்ட்டு சீரம் போட்டுக்கோங்க. போட்டு இந்த லாக்மி மாய்ஸ்சரைசர் போடுவோம். ஹை மேக்கப்லாம் முடிச்சாச்சு. சிம்பிளான ஹை மேக்கப் தான். ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நகையெல்லாம் போடுவோம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த டைமண்ட் நெக்லஸ். இந்த சோக்கர் போடணும் அப்படின்னா ரொம்ப இது லெஹங்கா அந்த மாதிரி இதுக்கு சூட் ஆகும். இதுக்கு சூட் ஆகுதான்னு தெரியல. நல்லா இருக்கு. இல்லை பிளெயினாகவே ஒரு கம்பல் மட்டும் போட்டுக்கிட்டேன். இது போடுறதுக்கு பதிலாக கல்யாணத்துக்கு போகிறோம், நகை ஏதாவது சொல்லுறீங்க போட்டுக்கலாம். அப்படி இப்படின்னு ரிசப்ஷனுக்கு போய் நகையெல்லாம் போட்டு இந்த கம்மல் மட்டும் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். இங்கே பாருங்க, வெறும் இந்த கம்மல் இந்த பாருங்க அசிங்கமால நல்லா தான் இருக்கு. ஓகே, பட்டன் போடுங்க. இந்த கம்மல் மட்டும் இந்த கம்மலும் போட்டுட்டு இந்த தோசை கடையும் மாட்டிட்டு அதுவும் மாட்டினா ரொம்ப ஓவராக தெரியும். வெறும் இந்த கம்மல் மட்டும் போட்டால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்ல. போட்டுக்கோ. அங்கே ஏதாவது சொன்னாங்கன்னா என்ன யார் என்ன சொல்ல போகிறா? யாரும் சொல்ல மாட்டாங்க ஒன்றும். இல்லைன்னா அந்த செட்டு போட்டுட்டு அந்த செட்டோட வந்த கம்மல் இது. இந்த கம்மல் பாருங்களேன், இது ரொம்ப க்யூட்டாக இருக்கு. குட்டியாக குட்டியாக இருக்குது. ஆக்சுவலி இந்த கம்மல் போட்டுப்போம். நான் போட்டுட்டு வரேன் இருங்க ரெண்டுத்தையும். சரணா ஒரு டவுட்டு, இது பாருங்கள். இந்த லுக்கு இந்த லுக் ஐ திங்க் நெக்லஸ் எதுவும் போடாமல் இந்த கம்மல் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது. இல்லைன்னா இந்த நெக்லஸ் போடினேன். இந்த இதுவே எனக்கு பிடிக்கல. இந்த நெக்லஸ் போட்டுட்டு நெக்லஸ் நல்லா இருக்குது, கம்மல் நல்லா இருக்குது. இதுவுமா இல்லை இது நல்லா இல்லை. நல்லா இருக்குதான். எத்தனை பேர் நல்லா இருக்கு இது மட்டும் போட்டால் நல்லா இருக்குன்றது சொல்லுங்க. இவர் உட்காந்து இதையும் போடுன்றது. இதுதான் இந்த லேட்டஸ்ட் ஃபேஷன். தெரியல மக்களுக்கு என்ன சொல்றது. இந்த ட்ரெஸ் பிடிக்கலங்க. ஏன்னா நைட்டி போட்டுன்னு போயிடலாமா? எனக்கு சொல்றேன், என் ட்ரெஸ் எனக்கு பிடிக்கலன்னு சொல்றேன். ஏதோ ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா அது எனக்கு இது மட்டும் போட்டுறேனே. இது நல்லா இருக்கு. வெறும் கழுத்தா இருக்கு சரியா? இல்ல அதான் இப்ப நானும் தாலி வேணா எடுத்து விட்டுக்கிறேன். நான் தாலி போட்ட மாதிரி இருக்கும். முட்டை சீட்டு சரி ஓகே, அதையும் மாட்டிக்கின்னு வரேங்க. இவ்வளோ நேரம் நான் பேசினேன்டா, அதெல்லாம் ஒன்றுமே ரெக்கார்ட் ஆகலை போல இருக்குது. எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. நான் இதை கட்டிட்டு நான் வந்து வெறும் கம்மல் மட்டும் போட்டுட்டு போனேன். எனக்கு என்னமோ இது கச்ச 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 கச்சன்ற மாதிரி இருக்குது. இல்லை போட்டுக்கணுமா என்னன்றது கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. கமெண்ட் பண்ண வரைக்கும் அப்படியே இல்லை சொல்கிறேன், தெரிஞ்சுப்பேன் இருக்கு லிப்ஸ்டிக்லாம் போட்டு
அவ்வளோதாங்க ரெடி ஆகிட்டேன். இதுக்கு மேலே எனக்கு இதில் என்ன மேக்கப் போடுறதுன்னு தெரியல. இது போட்டுக்கலாம் தான் நினைக்கிறேன். எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருக்க போகுதுன்னு. ஸோ இதோட பண்ணணும். இதோட இந்த வீடியோ முடிச்சுப்போம், கிளம்புறோம். ஓகே, இதோட போயிட்டு அந்த ட்ராவல் vlog-அ கண்டினியூ பண்ணுவோம். பாய்.